பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அதிகாலை நேரம் சுபுகுக்கு முன்னே அண்ணல் நபி வரும்போது இன்னல் செய்தால் உருமாது, இன்னல் செய்தால் உருமாது. அதிகாலை நேரம் சுபுகுக்கு முன்னே அண்ணல் நபி வரும்போது இன்னல் செய்தால் உருமாது. தினமும் காத்திருப்பாளே, தினமும் காத்திருப்பாளே. அண்ணல் நபி எம்பெருமான் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையில் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு வீட்டை விட்டு புறப்படும் முன்பதாக ஒரு பெண் தன் மாடியில் குப்பையை வைத்து கொண்டே இருப்பாள். அண்ணல் நபி எம்பெருமான் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரும்போது தலையில் குப்பையை கொட்டி விடுவாள். இது ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, பல நாட்கள் இதே போன்ற சம்பவம் நடந்தது. ஒரு நாள் அண்ணன் நபி எம்பெருமான் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையின் மீது குப்பை விழவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பள்ளிக்கு சென்று விட்டார்கள். பள்ளியில் தொழுதுவிட்டு வரும்போது அக்கம் பக்கத்தில் உள்ளவரிடம் கேட்டார்கள், மேலே ஒரு அம்மா இருப்பார்களே, அவர்கள் நலம்தானா என்று கேட்டார்கள். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு அவர்கள் செய்த குப்பையை கூட்டிய காரணத்தினால் இன்று உடல்நலம் சரியில்லாமல் படுத்த படுக்கையாகிவிட்டார் என்று சொன்னார்கள். உடனே அண்ணல் நபி எம்பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை போய் பார்த்தார்கள். அவர்கள் படுத்த படுக்கையாக மூதாட்டி அம்மையார் படுத்திருந்தார்கள். அப்பொழுது அந்த அம்மையாரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரித்தார்கள், ஏம்மா உங்கள் உடல்நலம் சுகம்தானா என்று விட்டார்கள். அப்பொழுது அந்த மூதாட்டி அம்மா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கையை பிடித்து, யா ரசூலல்லாஹ், நான் உங்களிடம் நிறைய தவறு செய்துவிட்டேன் என்று சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை பிடித்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி இஸ்லாத்துக்கு அந்த மூதாட்டியமையர் வந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் இறை தூதர் அண்ணல் நபி எம்பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சஹாபாக்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் நம் அனைவரின் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லர் மலை பொழிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. இன்றைய தினம் நாம் பார்க்க இருப்பது அருள்மறையாம் திருக்குர்ஆனிலே எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பனி இஸ்ராயீல் என்னும் அத்தியாயத்தை சொல்கின்றான். அதை பற்றி பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பதாக அன்னலாரின் அமுத மொழிகளை கொஞ்சம் பார்க்கலாம். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 5. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 5. 1. சலாமுக்கு பதிலுரைப்பது. 2. நோயாளியை விசாரிப்பது. 3. ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்வது. 4. விருந்தழைப்பை ஏற்றுக்கொள்வது. 5. தும்மியவருக்கு மறுமொழி கூறுவது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்போர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். புகாரி 1240. தும்மியவருக்கு மறுமொழி கூறுவது என்பது என்னவென்று சொன்னால், அல்ஹம்துலில்லாஹ் என்று அவர் சொன்னால் நாம் சொல்ல வேண்டியது இரஹமுக்கல்லாஹ் என்று நாம் துஆ செய்ய வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்பவர் இவர் இரஹமுக்கல்லாஹ் என்று சொல்லிவிட்டால் அவர் சொல்ல வேண்டியது ஹத்தீக்குமுல்லாஹு வசிபாலக்கும் என்று அவருக்கு துஆ செய்ய வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். இது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 5. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஜிம்மா நாள் வந்துவிட்டால் வானவர்கள் பள்ளியின் நுழைவாயிலில் நின்று கொண்டு முதலில் வருபவரையும் அதை தொடர்ந்து வருபவர்களையும் வரிசைப்படி பதிவு செய்கிறார்கள். நூல் புகாரி 929. உண்மையாகவே அவன்தான் உங்களை படைத்து பாதுகாக்கும் அல்லாஹ். இந்த உண்மைக்கு பின்னரும் நீங்கள் அவனை வணங்காவிட்டால் அது வழிகேட்டை தவிர வேறு இல்லை. அல் குர்ஆன்
10:32. எவர்கள் ஈமான் கொண்டு நற்காரியங்கள் செய்கிறார்களோ அவருடைய இறைவன் அவர்கள் ஈமான் கொண்ட காரணத்தினால் நேர்வழி காட்டுவான். இன்பமயமான சுவனப்பதில் அவர்களுக்கு கீழ் நதியில் ஓடிக்கொண்டிருக்கும். அல் குர்ஆன் 10:9. அடுத்து மதீனாவிலே சாதுர் ரலியல்லாஹு அவர்களின் வீடு தூரத்திலே இருந்தது. அவரை பார்க்க நெடுந்தூரம் அண்ணல் நபி எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று வந்தார்கள். வீடு பக்கத்திலே இருந்தால் நல்லா இருக்கும் என்று சொன்னார்கள். உடனே வீடும் பக்கத்திலே அமைத்து கொடுத்து விட்டார்கள். பக்கத்தில் அடிக்கடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதுர் ரலியல்லாஹு அவர்களை போய் பார்த்து விட்டு வருவார்கள். ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவில் அல்லாஹ்வின் அர்ஷ் நடுங்கியது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவில் அல்லாஹ்வின் அர்ஷ் நடுங்கியது. காலையில் சென்று சாதுர் ரலியல்லாஹு அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க சென்றார்கள். அங்கே அவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள். அதன் பிறகு துளை வைத்து அடக்கம் செய்யப்பட்டது. அதன் பிறகு கபரு அவர்களது இரு விலா எலும்புகளையும் இறுக்கி பிடித்தது. கபர் அவருடைய விலா எலும்புகளை இறுக்கி பிடித்தது. நல்லடியார்களின் கபரு வேதனையை பாருங்கள். நமது நிலை என்ன, நமது கபரின் நிலை என்ன என்பதை நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்தார். யா ரசூலல்லாஹ், எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, நான் என்ன செய்ய வேண்டும் யா ரசூலல்லாஹ் என்று கேட்டார். அதற்கு அண்ணன் நபி எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்களும் உங்கள் மனைவியும் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டு தௌபா செய்யுங்கள், பாவ மன்னிப்பு கேளுங்கள் என்று சொன்னார்கள். அத்துடன் அல்லாஹ் உங்களுக்கு அளித்த செல்வத்திலிருந்து உங்களுக்கு முடிந்தவரை தான தர்மம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அதன் பிறகு அந்த சஹாபிக்கு 7 ஆண் குழந்தைகள் பிறந்தன என்று கூறினார்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு கண் பார்வையற்றவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார், யா ரசூலல்லாஹ், நான் ஒரு கண் பார்வையற்றவனாக இருக்கிறேன், என்னை பள்ளிக்கு அழைத்து இவர் கூட ஆள் கிடையாது. நான் கண் பார்வையற்றவனாக இருக்கிறேன், எனக்கு பள்ளிக்கு வர கூட எனக்கு அழைத்து வர ஆள் இல்லை என்று சொன்னார்கள். அப்பொழுது அண்ணல் நபி எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர் வீட்டிலே தொழுது கொள்ளலாமா என்று கேட்டதுக்கு வீட்டிலே தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அடுத்த நிமிஷம் மறுகணமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய பள்ளியில் ஓதும் பாங்கு சத்தம் உங்களுக்கு கேட்கிறதா என்று கேட்டார்கள். ஆம் யா ரசூலல்லாஹ், பாங்கு சத்தம் கேட்கிறது யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார். நீங்கள் கைத்தை கட்டியாவது பள்ளிக்கு வந்தே ஆக வேண்டும் என்று சொன்னார்கள். நீங்கள் கைத்தை கட்டியாவது பள்ளிக்கு வந்தே ஆகும் என்று சொன்னார்கள். ஒரு கண் பார்வையற்றவருக்கு இந்த நிலை என்று சொன்னால் நமது நிலையை நீங்கள் நினைத்து பாருங்கள். பார்க்கக்கூடிய 2 கண்களை கொடுத்தான், உழைத்து உண்ணக்கூடிய 2 கைகளை கொடுத்தான், நடக்கக்கூடிய கால்களை கொடுத்தான். படிப்படியாக சொல்லிக்கொண்டே போகலாம். லக்கது ஹலக்குனல் இன்சான பி அஹ்சனின் தக்வீம், லக்கது ஹலக்குனல் இன்சான பி அஹ்சனின் தக்வீம். நாம் படைப்பினங்களில் சிறந்த படைப்பாக மனித வர்க்கத்தை தான் படைத்திருக்கிறேன் என்று எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் தீன் என்ற அத்தியாயத்திலே கூறுகின்றான். நாம் 5 வக்து தொழுகின்றோமா? மிஹ்ராஜ் இரவிலே எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இறை தூதரை அழைத்து சொன்னது என்ன? ஒரு நாள் ஒன்றுக்கு 50 ரக்காத் தொழ வேண்டும், 50 ரக்காத் தொழ வேண்டும் என்று சொன்னான். அதை கீழே இங்கே வந்தபோது மூசா அலைஹிஸ்ஸலாம் உங்களுடைய சமூகத்தாரால் தொழ முடியாது என்று சொல்லி கடைசியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் ஒரு நாள் ஒன்றுக்கு 5 வக்து தொழ வேண்டும் என்று சொல்லி நிபந்தனையுடன் அண்ணல் நபி எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் 5 வக்து தொழுகையை கடமையாக்கினார்கள். அல்ஹம்துலில்லாஹ். நாம் இந்த 5 வக்து தொழுகை முறையான முறையில் தொழுகின்றோமா என்றால் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் நாம் 5 வக்து தொழக்கூடியவர்களாக ஆக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் புரிவானாக. அல்லாஹ்வுக்கு பிடித்தது என்ன? அல்லாஹ்வுக்கு பிடித்த 3 செயல் என்ன? வக்து சலா அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான செயல். 2 தாய் தந்தை சொல் கேட்டு நடப்பது. 3 ஜிஹாத் சபீலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில் செல்வது. இந்த 3 விஷயம்
அல்லாஹ்வுக்கு பிடித்தது என்று நம் இறைத்தூதர் அண்ணல் நபி எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். நாம் இன்றைய தினம் பனி இஸ்ராயில் என்ற அத்தியாயத்தை பார்க்கலாம். பனி இஸ்ராயில் என்ற அத்தியாயத்தை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான் 14ஆம் வயதிலே, மனிதன் நன்மையை கூறி அவனை பிரார்த்திப்பது போலவே சில சமயங்களில் தீமையை கூறியும் பிரார்த்திக்கின்றான். அருள்மறையான் திருக்குர்ஆனின் தர்ஜமாவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், மனிதன் நன்மையை கூறி அவனை பிரார்த்திப்பது போலவே சில சமயங்களில் தீமையும் கூறியும் பிரார்த்திக்கின்றான். மனிதன் பொறுமை இழந்து அவசரக்காரனாகவே இருக்கிறான். இரவையும் பகலையும் இரு சான்றுகளாக நாம் ஆக்கினோம். அதில் இரவின் சான்றுகளை மங்கச் செய்தோம். பல பகுதிகளுக்கு சென்று நீங்கள் உங்கள் இரட்சகனின் பேரருளை தேடிக் கொள்வதற்காகவும் ஆண்டுகளின் எண்ணிக்கையையும் மாதங்களின் கணக்கையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்காகவும் பகலின் சான்றினை பார்ப்பதற்குரிய பிரகாசமானதாக ஆக்கினோம். ஒவ்வொரு பொருளையும் அதன் தெளிவாக விவரித்துள்ளோம் நாம். மேலும் ஒவ்வொரு மனிதனின் செயலை பற்றி தினசரி குறிப்பை அவனுடைய கழுத்திலே அவனுக்கு நாம் மாட்டியிருக்கிறோம். ஒவ்வொரு மனிதனின் செயலை பற்றி தினசரி குறிப்பை அவனது கழுத்திலே அவனுக்கு நாம் மாட்டியிருக்கிறோம். மறுமை நாளில் அவனுக்காக ஒரு புத்தகத்தை வெளிப்படுத்துவோம். அவன் அதனை விரிக்கப்பட்டதாக பெற்றுக்கொள்வான். அதில் உன்னுடைய புத்தகத்தை நீயே படித்துப்பார். உன்னுடைய புத்தகத்தை நீயே படித்துப்பார். இன்றைய தினம் உனக்கு எதிராக நீயே கணக்கு பார்க்க போதுமானவன். உன்னுடைய புத்தகத்தை நீயே படித்துப்பார். இன்றைய தினம் உனக்கு எதிராக நீயே கணக்கு பார்ப்பவனாக இருக்க போதும் என்று அவனிடம் கூறப்படும். எவர் நேர்வழியில் செல்கின்றாரோ அவர் நேர்வழியில் செல்வதெல்லாம் தனது நன்மைக்காக, எவர் வழிகேட்டில் செல்கிறாரோ அவர் வழிகிடுவதெல்லாம் தனக்கே தீங்கிழித்து கொள்ளத்தான். இன்னும் பாவத்தை சுமக்கக்கூடிய ஒரு ஆத்மாவானது மற்றொருவரின் சுமையை சுமக்காது. இன்னும் பாவத்தை சுமக்கக்கூடிய ஒரு ஆத்மாவானது மற்றொருவரின் சுமையை சுமக்காது. மேலும் நம்முடைய தூதரை அனுப்பாத வரையில் நாம் எவரையும் வேதனை செய்பவர்களாக இல்லை. மேலும் ஏதேனும் ஒரு ஊரை நாம் அழித்துவிட நாடினால் அதில் சுகமாக வாழ்வோரை நம் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்குமாறு நாம் ஏவுவோம். ஆனால் அவர்கள் நம் கட்டளையை மீறி அதில் பாவம் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். பின்னர் அதன் மீது வேதனையை பற்றி நம்முடைய வாக்கு உறுதியாகிவிடுகிறது. ஆகவே நாம் அடியோடு அழித்து விடுகிறோம். நபியே, நீர் உன் இரட்சகனின் அருளை எதிர்பார்த்திருக்கும் சமயத்தில் உம்மிடம் யாரேனும் வந்து ஏதேனும் பொருள் கேட்டு நீர் ஒன்றும் கொடுக்க இயலாமல் போய்விட்டால், அவர்களை நீர் புறக்கணிக்கும்படி நேரிட்டால் அவர்களுக்கு அன்பான கடினமில்லா சொல்லையே கூறுவீராக. மேலும் உலோபியைப் போன்று செலவு செய்யாது உம்முடைய கையை உம்முடைய கழுத்திலே கட்டப்பட்டதாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். அன்றியும் உம்மிடம் இருப்பதை செலவழித்துவிட்டு அக்கையானதை ஒரே விரிப்பாக விரித்து விடாதீர்கள். அதனால் நீங்கள் நிந்திக்கப்பட்டவராக முடைப்பட்டவராக உட்கார்ந்து விடுவீர். நிச்சயமாக உமது இரட்சகன் தான் நாடியவர்களுக்கு வாழ்வாதாரத்தை உருவாக்க கொடுக்கிறான். நிச்சயமாக உமது இரட்சகன்
தான் நாடியவர்களுக்கு வாழ்வாதாரத்தை விரிவாக கொடுக்கிறான், தான் நாடியவர்களுக்கு அளவாகவும் கொடுக்கிறான். ஏனென்றால் நிச்சயமாக அவன் தன் அடியார்களின் தன்மைகளை நன்குணர்ந்தவனாயிருக்கிறான். நிச்சயமாக தான் நாடியவர்களுக்கு அளவாக கொடுக்கிறான், தான் நாடியவர்களுக்கு வாழ்வாதாரத்தை விரிவாகவும் கொடுக்கிறான், தான் நாடியவர்களுக்கு அளவாகவும் கொடுக்கிறான். ஏனென்றால் நிச்சயமாக அவன் தன் அடியார்களின் தன்மைகளை நன்குணர்ந்தவனாக பார்ப்பவனாக இருக்கிறான். மனிதர்களே, வறுமைக்கு பயந்து உங்கள் குழந்தைகளை கொலை செய்யாதீர்கள். அவர்களுக்கும் உங்களுக்கும் நாமே உணவை, வாழ்க்கை தேவைகளை வழங்குகிறோம். நிச்சயமாக அவர்களை கொலை செய்வது பெரும் குற்றமாக இருக்கிறது. நிச்சயமாக அவர்களை கொலை செய்வது பெரும் குற்றமாக இருக்கிறது. விசுவாசம் கொண்டோரே, நீங்கள் விபச்சாரத்தையும் நெருங்காதீர்கள். நிச்சயமாக அது மானக்கேடானதாக இருக்கிறது. இன்னும் அது மனித குலத்திற்கு பெரும் கேடு விளைவிக்கும், வலியால் மிக கெட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள்மறையாம் திருக்குர்ஆனில் கூறுகின்றான். பனி இஸ்ராயல் என்ற அத்தியாயத்திலே 17, 11, 12, 13, 14, 15, 16, 28, 29, 30, 31, 32 இந்த அத்தியாயத்தில் கூறுகின்றான். அருள்மறையாம் திருக்குர்ஆனை எடுத்து பாருங்கள். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் நாளை தினம் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமானிதத்தை பற்றி கூறுகின்றான். நாம் அமானிதத்தில் நாம் எப்படி என்பதை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமானிதத்தை பற்றி எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். இன்ஷா அல்லாஹ் நாளை அமானிதத்தை பற்றி பேசலாம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாக ரூஹை படைத்த பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ரூஹுடன் கேட்டான். ரூஹை படைத்தவுடன், இந்த உலகத்திற்கு உள்ள பூமிக்கு நாம் உங்களை அனுப்பப் போகிறேன், என்னை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ரூஹை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்து கேட்டாங்க. அப்பொழுது அந்த ரூஹி சொன்னது, யாரெல்லாம் இந்த பூமிக்கு நீ எங்களை அனுப்பினான்னு சொல்லி, அந்த பூமிக்கு கீழே இன்னொரு பூமி இருக்குது, அந்த பூமிக்கு அனுப்பினான்னு. சரி, நாங்கள் உங்களை திக்ரு செய்து உன்னை வணங்கி கொண்டே இருப்போம் என்று சொன்னார்கள். அந்த ரூஹு என்று நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் யோசித்து பாருங்கள். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் நாளை அமானிதத்தை பற்றி பேசலாம். இன்ஷா அல்லாஹ். உங்களிடமிருந்து விடைபெறுவது எம்எஸ் தீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.